கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய தியானத்துக்காக ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த தேவ செய்தியை பார்க்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. இன்றைக்கு கடன் சுமையினால் நீங்கள் மிகுந்த கண்ணீரோடு உபத்திரத்தோடு பயங்கர அவமானத்தின் மத்தியில் நீங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த வேத வசனங்கள் உங்களை உண்மையாகி ஆசீர்வதிக்கப் போகிறது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாகவே ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்து மேலே நீங்கள் விசுவாசம் வச்சு ஜெபத்தோடு கூட இந்த தேவ செய்தி ஃபுல்லாக கேளு. நான் சொல்கிற ஒவ்வொரு வசனத்தை வச்சு 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 நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த கடன் சாபத்திலேருந்து உண்மையிலே நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார். எப்போ தான் என்னுடைய கடன் பிரச்சனை மாறும், எனக்கு புத்தி தெரிந்த அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் கடன் சுமையோடு தான் இருக்கிறேன் அப்படின்ற புலம்பலோடு கண்ணீரோடு நீங்கள் இருப்பீர்களானால் ஏசப்பா உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஒருவேளை இவ்வளோ காலம் நான் கடனே வாங்கலை, இப்போ தான் புதுசாக நான் கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறேன்னு சொன்னால் உங்களையும் கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அது மாத்திரமல்ல, லட்சக்கணக்கான கடத்தை வாங்கிட்டு நீங்கள் இப்போ கண்ணீரோடு கூட இருக்கலாம். கடன் தொல்லையினால் ஏற்பட்ட வலி, வேதனையை, அவமானத்தை நீங்கள் சகிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்களானால் ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. உண்மையாகவே உங்களுடைய லட்சக்கணக்கான கடத்தை கொடுக்க ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு லட்சக்கணக்கான கடன் கூட இருக்கட்டும், கர்த்தருக்கு அது லேசான காரியம். நீங்கள் சொல்லுங்கள், ரோமர் 10:11 படி நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் கடன் வாங்கிட்டு வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஏசப்பா என் வெட்கத்தை மாற்றுவார், என் அவமானத்தை மாற்றுவார், என் கண்ணீரை மாற்றுவார், என் பிரச்சனையை மாற்றுவார். எந்த கையினால் நான் கடன் வாங்கணும் அதே கையினால் அந்த கடத்தை அடைக்க என் அப்பா எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி இந்த வேத வசனத்தை உண்மையிலே அப்படியே நீங்கள் விசுவாசிங்க. ஓகேங்களா? மறுபடியும் கூட உங்களுக்கு திரையில் நான் போட்டு காட்டுறேன். அந்த வசனத்தை நீங்கள் பார்த்து கண்ணீரோடு பொருத்தனை பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளை, உங்கள் மக, நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. கடன் வாங்கிட்டு இன்றைக்கி நான் கண்ணீரோடு இருக்கிறேன். கடன்காரன் என் வீட்டு வாசலுக்கு வந்து மறுபடியும் அவன் சத்தம் போடக்கூடாது, அவன் என்னை வந்து ஆண்டவர் தூஷணமான வார்த்தைகளை கேட்கக்கூடாது, ஃபோன் பண்ணி என்னை அவன் மிரட்டக்கூடாது. அந்த கடன்காரனுடைய வாயை நீங்கள் கட்டி போடணும். என்னை ஆண்டவரே நீங்கள் வெட்கப்படுத்தக்கூடாது. இந்த வசனத்தை இந்த ஊழியக்காரர் கொண்டு எனக்கு காட்டுறீங்க, நான் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் என்னோடு கூட நீங்கள் கேளுங்க. உங்களுக்காக நானும் இப்போ ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட உங்களுடைய கடன் சாபகத்தை உடைக்கிறதுக்கு நானும் உங்களுக்காக இந்த வசனத்தை வச்சு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்க போகிறேன். கண்டிப்பாக என் அன்பு சகோதரியே, நீ விடுவிக்கப்பட போகிறமா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை மறுபடியும் என்னோடு கூட நீ வாசிக்கப்படி உன்னை அன்பாக வேண்டுகிறம்மா. தயவுசெய்து வசனத்தை வாசிமா. என்ன போட்டுக்குது, ஏசப்பா என்ன சொல்கிறாரு பாருமா. அவரை விசுவாசிக்கிற எவனும் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி தானே எழுதப்பட்டிருக்குது. ஏசப்பாவை நீ விசுவாசிக்கிற, இப்போ கடன் அடைக்க முடியல. என் அன்பு சகோதரனே, நீ ஏசப்பாவை விசுவாசிக்கிற, ஆனால் கடனை அடைக்க முடியல, கட்ட முடியல. அப்போ ஏதோ ஒரு சாபக்கட்டு இருக்குது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இது ஆண்டோடைய வார்த்தை. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் கடன் வாங்கிட்டு ரொம்ப சிக்கலில் மாட்டின்னு இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க, உபத்திரத்தோடு இருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னுடைய கடன் சுமை, என் பிரச்சனை, என் குடும்ப காரியம், என் பிள்ளைகளால் ஆண்டவர் எனக்கு இருக்கிற துன்பம், வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எப்படியாலும் இந்த கடன் பிரச்சனைலேருந்து என்னை வெளியே நீங்கள் கொண்டு வாங்க, எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு விடுதலை தாங்க சொல்லி கதறி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியை உன்னோடு ஏசப்பா நீ பேசுகிறாருமா. நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். ஐயோ, கடனை வாங்கிட்டேனே, கட்ட முடியலையே, வட்டி கட்ட முடியலையே, லோன் கட்ட முடியலையே,
தினசரி ஃபைனான்ஸை கட்ட முடியலையே, வீட்டுக்கு தேவைகள் இல்லையே, குடும்பத்தில் ஒன்றுமே இல்லையே, கஷ்டப்படுறேனே, வேதனைப்படுறேனே, ஐயோ நான் வெக்கப்பட்டு போயிடும் போல அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவார். ஏன்னா நீங்கள் கடன் வாங்கிட்டா உங்களால் இரவில் தூங்க முடியாது. நீங்கள் தூங்க நினச்சா கூட உங்களுக்கு தூக்கம் வராது. தூக்க மாத்திரையே போட்டுக்கின்னு நீங்கள் தூங்கினா கூட உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வராது. இந்த தேவ செய்தி உங்களை தூங்க வைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கினே இருங்க. உங்களை ஏசப்பா தூங்க வைப்பார். நீங்கள் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வீங்க. கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சிடுமா. நீங்கள் கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுட்டு, நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன், நான் ஏசப்பா புள்ள, அவர் என்னை வெக்கப்படுத்த மாட்டார், நான் வாங்கின கடத்தை அப்பா கொடுக்க வைப்பார்னு சொல்லி கண்ணீரோடு நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ அந்தளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் சொல்லலாம், நான் பல நாளாக கண்ணீர் விட்டு அழுதேன், ஃபாஸ்டிங் போட்டு உபவாசம் போட்டு நான் கண்ணீர் விட்டு அழுது பார்த்தேன், என் கடன் பிரச்சனை மாறலை, என் வேதனை மாறலைன்னு சொல்லி கூட நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு கூட இருக்கலாம். என் அன்பு சகோதரியே, உன்னை தைரியப்படுத்த இன்னொரு வசனத்தை கூட ஆவியானவனுக்கு சொல்லித்தரப்போறாருமா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இதில் கூட ஆண்டவர் என்ன பேசுகிறான்றதை நல்லா பாருங்கள். உங்கள்கிட்ட பைபிள் இருக்குமானால் நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளு. வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த வார்த்தையை ஆவியானவரோடு சேர்ந்து வாசிங்க. உங்கள் கடன் பிரச்சனை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிற, உங்களுக்கு விடுதலை தருவார், உங்களுக்கு சமாதானம் தருவார், உங்கள் வாழ்க்கை மாறும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வசனத்துக்கு முக்கியத்துவம் தரீங்க. இவ்வளோ கடன் பிரச்சனை, இவ்வளோ குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் போயின்னு இருக்குது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. உங்கள் சொந்த சகோதரன் போல சொல்கிறோமா? என் அன்பு சகோதரியே, கர்த்தர் சொல்கிறாரு, என் மூலியமா ஏசப்பா உனக்கு சொல்கிறாரு இந்த சுவிசேஷமாக. இது ஏசப்பா லைவாக உன்னோடு பேசுகிற வார்த்தை. ஏன்னா நீங்கள் இப்போ கடன் வாங்கிட்டு ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறீங்க. அதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியல. வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறீங்க. லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருள் வாங்கினீங்க அதை கட்டணும், அங்கே கடன் இங்கே கடன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான கண்ணீரில் உபத்திரத்தில் சிக்கிக்கின்னு பிஸ்னஸில் லாஸ் ஆகி ரொம்ப ரொம்ப கவலையோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க. இந்த வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4வது வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. என்னம்மா போட்டுக்குது? என் அன்பு சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துகிறாருமா. தைரியமாக இரு. ஏசப்பா சொல்கிறாரு, என் மகளே பயப்படாதே. இந்த தெய்வ செய்தியை பார்க்குற என் அன்பு சகோதரனே, ஏசப்பா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:4 உன்னோடு பேசுகிறாருப்பா. வயதான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, பயப்படாதீங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. இந்த வேத வசனத்து மேலே நீங்கள் அப்படியே விசுவாசம் வைங்க, நம்பிக்கை வைங்க. ஏசப்பா நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். உள்ளத்தில் பேசு. இந்த மன தைரியத்தை முதல்ல இருதயத்தில் கொண்டு வாங்க. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஏசப்பா என்னை வாழ வைப்பார், அவர் என்னை சந்தோஷப்படுத்துவார், என் தேவைகளை சந்திப்பார், என்னோடய தொழில் ஆசீர்வதிக்கப்படும், என் வீட்டுக்குள்ளே வருமானம் வரும், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு 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 நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏசப்பா எனக்கு லட்சக்கணக்கில் கடன், கோடிக்கணக்கில் கடன் இருக்குது, என்னால் கடனை கட்ட முடியல, எத்தனை வருஷம் ஆண்டவர் நான் புழு போல துடிச்சுன்னு இருக்கிறேன், கடத்தை வாங்கிட்டு ஆண்டவரே குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை நடத்த, வீடு கட்ட, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண, பொண்ணுக்கு பிரசவம் பார்க்க, ஆண்டவரை பேரம்பேத்திக்கு சீர் செய்ய, ஏதோ ஒரு விதத்தை நான் கடன்பட்டுட்டு இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறேன், பயத்தோடு இருக்கிறேன்ப்பா, என்னால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, நடபணம் போல் இருக்கிறேன், ஒரு அடிப்பட்ட ஒரு புழு போல் துடிச்சுன்னு இருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வேத வசனத்தின்படி இந்த கடத்தால் எனக்கு இருக்கிற வெக்கத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. என் சொந்தக்காரருக்கு முன்னாடி நான் வெக்கப்பட்டு போனேன், என் கூட வேலை செய்வங்களும் என்னை வெக்கப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. ஆண்டவரே நான் கடனை வாங்கிட்டேன்னு சொல்லி என்னை இப்படி கேவலப்படுத்தினாங்க, எனக்கு ஜெபம் பண்ண கூட யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. ஆண்டவரே நான் கடனை வாங்குனது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே.
என் வெக்கத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54:4 வச்சு நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. கடவுள் சுமையோடு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பொருத்தனை பண்ணி கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் எவ்வளோ பொருத்தனை பண்ணி ஏசப்பா இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், நான் வாங்கின கடத்தை அடைச்சிட்டு இனி நான் நிம்மதியாக உங்களை தேடணும்னு சொல்லி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்கிறீங்களா, அவ்வளோக்கு எவ்வளோ அந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் பழிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ரோமர் 10:16 ஏசப்பாவை விசுவாசிக்கிறவங்க வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. இங்கே இன்னும் கூடுதலான ஒரு வார்த்தையை வச்சு சொல்கிறார், நீ பயப்படாதே வெக்கப்படுவதில்லை. பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்? பார்த்தீங்களா? அங்கே என்ன போட்டுக்குது? ரோமர் 10:16 அவரை விசுவாசிக்கிறன்னு எவனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி ஆனாலும் எந்த பாஷைக்காரனாக இருந்தாலும் அவன் வெக்கப்பட்டு போக மாட்டான். ஆண்டுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அப்படியே கேவலப்பட்டு போனது போல், வெக்கப்பட்டு போனது போல், கைவிடப்பட்ட நிலை வரும். ஒரு அனாதை போல் கடத்தை வாங்கிட்டு நீங்கள் புழுவாக துடிப்பீங்க. சூழ்நிலைலாம் அப்படி தான் இருக்கும். இனி நான் கடனை கட்டி வெளியே வர வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி கூட உங்கள் இருதயம் கூட உங்களை வஞ்சிக்கலாம். ஆனால் ஆவியான உங்கள் இருதயத்திலும் ஒரு பெரியவராக இருந்து உங்களுக்கு பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். நீங்கள் இருதயத்தில் விசுவாசிங்க, எனக்கு ஏசப்பா ஒரு அதிசயம் செய்வார், எனக்கு ஏசப்பா ஒரு அற்புதம் செய்வார், உண்மையிலே என் வாழ்க்கை மாறும், என் ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்க தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் இதே உடஞ்சி போயிட்டீங்க, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என்னால் கடத்தை அடைக்க முடியல, எனக்கு நம்பிக்கை இல்லை, எப்படி பணம் வரும், யார் எனக்கு கொடுப்பா, என் தொழில் தான் நஷ்டப்பட்டு போச்சே, இனிமேல் நீ எழுந்திருக்க மாட்டேன், பழைக்க மாட்டேன், தேர மாட்டேன்னு சொன்னாங்களே, என் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படாது, என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாது, என்னால் இந்த கடன் சுமையிலேருந்து வெளியே வர முடியாது அப்படின்ற நிலவரத்துக்கு கூட நீங்கள் போயிருக்கலாம். அப்போ வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், பயப்படாதே நீ வெக்கப்பட மாட்ட. இந்த வசனத்தை குறிங்க, இந்த வசனத்தை உங்கள் இருதயத்தில் எழுதிங்க. அப்போ கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டே உங்கள் கடன் என்கிற சாபக்கட்டை அவர் உடைப்பார். ஏன்னா வசனம் கண்மலை நொறுக்கும் சம்மட்டி அப்படின்னு ஒரு இடத்துல பைபிள் எழுதப்பட்டது. இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்பி வித்து பிராணனை பாதுகாத்து வியாதிகளை குணமாக்குவார். வசனத்துக்கு இருக்கிற பவர் எதுக்குமே கிடையாது. நீங்கள் கடன் சுமையோடு இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு 1000 வசனத்தையாவது நீங்கள் தினசரி சொல்லிக்கினே இருக்கணும் வாயில். உங்களுக்கு பைபிளில் என்னென்ன வசனம் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்து குறிச்சிக்கின்னு ஒரு நோட்டில் வச்சுக்கின்னு, இவ்வளோ லட்சக்கணக்கில் எனக்கு கடன் இருக்குது ஆண்டவரே, டெய்லி நான் ஒரு 100 வசனத்தை சொல்ல போகிறேன், 200 வசனத்தை சொல்ல போகிறேன், 300 வசனத்தை மனப்பாடமாக சொல்ல போகிறேன், இல்லை எழுதி பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணணும். இந்த வசனம் தான் உங்கள் சிறையிருப்பை மாற்றும். வசனத்தை அனுப்பி தான் ஆண்டவர் அதிசயம் பண்ணுறார், அற்புதங்கள் பண்ணுறார். இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை கவனிங்க, அவருடைய மரணத்தை கவனிங்க, அவருடைய உயிர்த்தெழுதலை கவனிங்க. எல்லாமே வசனத்தை கொண்டு தான் ஆண்டவர் உறுதிப்படுத்தி அவரை பிறக்க வச்சு, அவரை மரிக்க வச்சு, அவரை உயிரோடு எழுப்புற. வார்த்தைக்கு வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை, அவ்வளோ பவர் இருக்குது. உங்களுக்கு இப்போ லட்சக்கணக்கில் கடன் கூட இருக்கட்டும், வேலை இல்லாமல் நீங்கள் வீட்டில் இப்போ உட்காந்து இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஏற்கனவே நல்லா உங்கள் பிஸ்னஸ் இருந்திருக்கும், இப்போ பிஸ்னஸ் கெட்டு போய் வருமானம் இல்லாமல், வேலை இல்லாமல், நிர்வாகத்துக்கு எதுவுமே இல்லாமல், ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்லாமல் கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம். உங்கள் வறுமையும் கஷ்டத்தையும் மாற்றி ஏசப்பா உங்களுக்கு நல்லது செய்வார். உண்மையிலே சொல்கிறேன், நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்து சொல்கிறேன், உங்கள் சொந்த சகோதரனாக இருந்து சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா வருவீங்க. ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே நீ வெக்கப்படுவதில்லை. ஒரு நம்பிக்கை உங்கள் இருதயத்தில் இப்போ வரணும். அப்படியே அந்த நம்பிக்கை ஒரு செடி எப்படி முளைக்குதோ, ஒரு செடி அப்படியே கொஞ்சமாக முளைச்சி அப்படியே பூமிக்குள்ளே இருந்த அந்த விதை முளைச்சி மேலே எழும்பி அப்படியே ஒரு சின்ன செடியாகும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வளர்க்க இன்னும் கொஞ்சம் பெரிய செடியாகும். இன்னும் அதுக்கு தண்ணி ஊற்ற அந்த செடி என்ன பண்ணும், பெரிய செடியாக மாறும். அதுக்கப்புறம் மரமாகுது, அதுக்கப்புறம் கிளைகள் விடுது, அதுக்கப்புறம் பூ பூக்குது, காய்க்குது, பழமாகுது. அதுபோல தான் உங்களுக்கு கடுகு அளவுக்காவது விசுவாசம் இருக்கணும். அந்த கடுகு அளவுக்கு விசுவாசம் கூட இல்லைன்னா இந்த வசனம் உங்களுக்குள்ளே ரீச் ஆகாது.
நீ விசுவாசிங்க, கடுகழுவாது ஆண்டவர் எனக்கு செய்வார், ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றுவார், என் பிரச்சனை மாறும் அப்படிங்க சொல்ல சொல்ல ஒரு செடியாக ஏம்பிடு. இன்னும் ஒரு 100 வசனம், 200 வசனம், 1000 வசனம், 2000 வசனம், 5000 வசனம் வசனத்தை சொல்லி 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 ஜெபத்தில் நீங்கள் கண்ணீர் விட 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 உங்கள் பொருத்தனை ஜெபத்தை கத்தர் காட்டி சின்ன செடி போல் இருக்கிற உங்கள் பிஸ்னஸ் பெரிய மரமாயிடும். ஒன்றுமே இல்லாத உங்கள் வருமானம் பெரிய அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படும். அன்றைக்கி பேதுரு அப்படி தான், ஒரு மீன் கூட அகப்படலை அப்படின்னு சொல்கிறான். அவன் தரித்திரத்தை கத்தர் அன்றைக்கி மாற்றினார். அவன் பிரச்சனைக்கு ஆண்டவர் அங்கேயே அந்த இடத்துல பதில் கொடுக்குறார். எந்த கடலில் மீன் பிடிக்க முடியல, என் வலையில் ஒரு மீன் கூட அகப்படலை, நான் இப்போ வெறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு எந்த இடத்துல சொன்னானோ, எந்த கடற்கரைக்கிட்ட சொன்னானோ அதே கடலில், அவன் தோற்று போன அதே கடலில் ஆண்டவர் வெற்றியை தரார். எந்த கலிலேய கடலில் அந்த பேதுரு தோற்று போனானோ அதே கடலில் ஆண்டவர் திரளான பொருளாதாரத்தை, திரளான மீன்களை தந்து அவனை சந்தோஷப்படுத்துகிறேன். அப்போ நீங்கள் வெக்கப்பட்டு போன அதே இடத்துல, அதே ஊரில், அதே கிராமத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா நீங்கள் வசனத்து மேலே விசுவாசம் வைக்கணும். நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களெல்லாம் கவனிங்க. அவங்களாம் ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தை நம்புகிறாங்க, வசனத்தை நம்புகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர், வேதனை, உபத்திரம், கண்ணீர் எல்லாமே மாற்றப்பட்டிருக்குது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார்னா செய்யாமல் இருக்கவே மாட்டார். இப்போ அவர் நினச்சிட்டாருன்னா கடன் தொல்லையினால் உங்களுக்கு இருக்கிற வெக்கத்தை அவர் மாற்றுவார். ஒரு நிமிஷத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். அவர் மனசு வைக்கணும், அவர் மனசு வைக்கணும். அவர் இரக்கம் பாராட்டினா நீங்கள் வாங்கின கடத்தை குறித்து அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வாங்கிட்டேன் ஆண்டவரே, எனக்கு நல்ல வீடு இல்லை, வீடு கட்டலான்னு சொல்லி கடன் வாங்கினேன், தப்பு தான், மன்னிச்சிருங்க. அப்போ ஆண்டவர் வழியை திறப்பார். வயசு பொண்ணு, ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் வந்தது, நல்ல கிறிஸ்டின் பையன் வந்தான், நல்ல வேலை பார்க்குறான், சொந்த வீடு இருக்குதுன்னு சொன்னாங்க, பொண்ணு வச்சுக்க முடியாது, நான் கொஞ்சம் கடன் வாங்கிட்டு என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணி இறக்கம் பாராட்டுவேன். தகுதியான கடத்தை நீங்கள் வாங்கினீங்களா கண்டிப்பாக ஆண்டவர் அதை பார்ப்பார். ஓ, தன்னுடைய இயலாமல் முடியாத பட்சத்தில் வாங்கிட்டாங்க, ஸோ இவனை மன்னித்து ஆசீர்வச்சிடலான்னு சொல்லி ஆண்டவர் அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு வழி அவரே திறப்பார், அவரே திறந்துடுவார். அப்போ ஜெபிக்கிறவங்க தேவையில்லாத கடன் வாங்க மாட்டாங்க. ஜெபிக்காதவங்க பாருங்கள், ஆண்டவர் தேட மாட்டாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, திருவிந்து எடுக்க மாட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா தேவையில்லாத கடத்தை வாங்கி நிற்பாங்க. ஒரு சில பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, ஆராதிப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, தரிசனம்லாம் பார்ப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் போய் கடத்தில் இவங்களா போய் சிக்கிப்பாங்க. அதுக்கப்புறம் மீண்டு வர முடியாது. ஆதி அன்பு போயிடும், அபிஷேகம் போயிடும், வரம் போயிடும், கிரியை செய்யாது எதுவுமே. அப்போ ஆண்டவர் வெக்கப்பட மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஏன் இன்றைக்கி வெக்கம், அவமானம் உங்கள் வாழ்க்கையில் வந்தது? என்ன காரணம்? கடன் என்கிற பிசாசு ரூபத்தில் உங்கள் சமாதானத்தை பிசாசுக்கு எடுத்துட்டான். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன், உன்னை விடுவிப்பேன், உன் முகத்தில் இருக்கிற துக்கத்தை நான் மாற்றுவேன். ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பு சகோதரியை, உன்னோடு தான் அப்பா பேசுகிறாரு, உன் வெக்கத்தை மாற்றுவேன் அப்படின்னு அப்பா பேசுகிறார். நீங்கள் பயப்படவே கூடாது. அது எத்தனை லட்சம் கடமாக இருக்கட்டும், எத்தனை கோடி கடமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், ஏசப்பா என்னை வெக்கப்படுத்த மாட்டான்னு சொல்லிட்டாரு, நான் தைரியமாக இருப்பேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும், நல்லது நடக்கும். ஆண்டவர் அதிசயம் பண்ணுவார், அற்புதம் பண்ணுவார். எந்த ரூபத்திலாவது எப்படியாவது மனுஷ தெய்வ கத்தர் உண்டாக்கி உங்களுக்கு அதிசயம் பண்ணி விட்டுருவார். இல்லைனா யாரை கொண்டாவது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். இல்லை, அப்படி இல்லை, அந்த ஆப்ஷன் தோற்று போயிட்டீங்கன்னா அடுத்த 2வது ஸ்டெப்பை கொடுப்பார். உங்கள் வருமானத்தை கொண்டு, உங்கள் பிஸ்னஸை கொண்டு நீங்கள் எந்த ஊரில் வியாபாரம் பண்ணி தோற்றீங்களோ அதே ஊரில் ஏசப்பா உங்களை வாழ வச்சுக்குவார். ஓகேங்களா? அடுத்த வசனத்துக்கு நம்ம போகலாம். இதையும் நீங்கள் குறித்து கொண்டு பொறுத்தரும்படி ஜெபிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 22 குறித்து கொள்ளுங்க. இப்போ வாசிக்கலாம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. இந்த வேத வசனத்தை வாசித்த என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் சொல்றாரு, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படி இன்றைக்கு ஆண்டவர் கடன் சுமையோடு இருக்கிற ஜனங்களை
ஆண்டவர் ரட்சிக்க போகிறார், விடுதலை தரப்போகிறார். இந்த வேத வசனத்தை விசுவாசிக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் சொல்கிறாரு, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. கவனிச்சிங்களா? இந்த வசனத்தை வச்சு அப்படியே நீங்கள் கண்ணீர் விடுங்க, கதறுங்க. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நான் கடனை வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, தப்பு தான் தப்பு தான் தப்பு தான் அப்படின்னு சொல்லி கதறி 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 நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் சொல்வார், இனி யாக்கோபே நீ வெட்கப்படுவதில்லை, இனி உன் முகம் செத்து போவதில்லை. இந்த யாக்கோப் என்ற இடத்துல உங்கள் பேரை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஆவியானுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கப்படும். ஆண்டவர் பட்சமாக பேசுவார், உங்கள் காதல் வந்து பேசுவார். உங்கள் பேரை சொல்லி நீ வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லுவார். உன்னோட முகம் இனி செத்து போகாது. அப்படி தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் உங்களோடு பேசுவாருமா. நீ நினைக்கிற, நான் இன்னைக்கு கடன் வாங்கிட்டேன், கண்ணீரோடு இருக்கிறேன், பிரச்சனையோடு இருக்கிறேன், கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தரல, பரலோகத்திலேருந்து எந்த சத்தமும் வரல, எனக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, என் கடன் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, வருஷக்கணக்கில் ஜெபிக்கிறேன், உபவாசம் போட்டேன், என்னென்னமோ செஞ்சேன், இனி அழக்கூட எனக்கு கண்ணீரே இல்லை, என் வாழ்க்கை அவ்வளோதான், லாஸ்ட் எண்டில் வந்துருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை என் அன்பு சகோதரியே உன் இறுதியும் கூட சோர்வு அடைஞ்சிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ வெட்கப்படுவதில்லை, உன் முகம் இனி செத்து போகாது. ஆண்டவர் ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி உன்னை தூக்கி எடுக்கிறாருமா. எழுந்துருமா, நீ உன்னால் முடியும். என் அன்பு சகோதரி எழுந்துருமா, நீ வாங்கின கடத்தை அடைக்க முடியும் உன்னால். உன் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் கையில் இருக்கிற சாபக்கட்டு உடையும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே எழுந்திருப்பா. உன்னால் கடன் அடைக்க முடியும், உன்னால் செய்ய முடியும், உன்னால் கொடுக்க முடியும். ஏன் இப்போ ரொம்ப சோர்வாக இருக்கிற, ஏன் கண்ணீரோடு இருக்கிற, ஏன் கவலையோடு இருக்கிற? அப்பா தான் சொல்கிறார்ல, ரோமர் 10:11 அப்பா சொன்னார்ல, நீ வெட்கப்பட மாட்டேன்னு சொன்னார்ல. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:4 நீ வெட்கப்பட மாட்டேன்னு அப்பா சொன்னார் இல்லையா? இப்போ ஏசாயா 29:22 அப்பா சொல்கிறாரு, யாக்கோபே இனி நீ வெட்கப்பட மாட்டேன், உன் முகம் செத்து போகாது. மொத்தம் எத்தனை வசனம் சொன்னேன்? 3 வசனம். இந்த 3 வசனமும் ஒரே சத்தியத்தை பேசு. ஆனால் ஏசாயா 29 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29 22வது வசனத்தில் ஆவியானவர் சொல்கிறாரு, இனி யாக்கோபே நீ வெட்கப்படுவதில்லை, உன் முகம் செத்து போகாது. அப்போ இந்த வேத வசனத்தை வச்சு இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது, கண்ணீர் விடும்போது, இந்த தேவ செய்தியை கேட்கும்போது கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீ ஆண்டோடைய வார்த்தையை மாத்திரம் நம்புங்க. உங்கள் கடன் பிரச்சனைக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ணுறேன்னு கூட சில பேர் சொல்லியிருப்பாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு யாருன்னா உங்கள் சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்க, உங்கள் வீட்டார் யாருன்னா சொல்லியிருப்பாங்க. அதை காட்டிலும் கர்த்தர் தரக்கூடிய இந்த வார்த்தையை நம்புங்க. ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என் முகம் செத்து போகாது. ஆண்டவர் என் முகத்தில் இருக்கிற வெக்கத்தை மாற்றுவார். வசனத்தை கொண்டு நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன்னு சொல்லு. நான் தோற்று போயிட்டேன் சொன்னீங்கன்னா உண்மையிலே நீங்கள் தோற்று போயிடு. ஏசப்பா கூட கல்வாரி சிலுவையில் தன்னோட உயிரை விட்டுட்டார். 7 வார்த்தை பேசி ஏசப்பா தன் ஜீவனை கொடுத்துட்டார். அங்கே இருக்கிற போர் சேவர்கள்லாம் என்ன நினச்சிருப்பாங்க? ஓ, இவர் வெக்கப்பட்டு போயிட்டாரு, இவர் செத்து போயிட்டாரு, பாதி பேர் இவரை தெய்வம் நினச்சாங்க, இப்போ நம்ம சிலுவையில் அரைஞ்சது கரெக்டு தான், இவர் இப்போ மறிச்சிட்டாரு, தோத்துட்டாரு அப்படின்னு கூட பாதி இருக்கிற அந்த அந்த முக்கால்வாசி அந்த போர் சவர்கள் எல்லாருமே முக்கால்வாசி பேர் என்ன நினச்சிருப்பாங்க? அவ்வளோதான், அவர் தோற்று போயிட்டாரு. அவரை காட்டி கொடுத்து சதி பண்ணி அவர் மேலே பழி சுமத்தின அதிகாரியெல்லாம் கூட அவர் தோற்று போயிட்டாரு, நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் அவங்க நினச்சினுக்கிறேன். ஆனால் நடந்த சம்பவம் என்னம்மா? அவர் மரணத்தையே ஜெயிக்கிறார். யார்? உங்கள் ஏசப்பாம்மா, நம்ம ஏசப்பா. என் அன்பு சகோதரியே, உன் ஏசப்பா, நம்ம ஏசப்பா மரணத்தை ஜெயிக்கிறாரு. அப்போ உன்னால் கடனை ஜெயிக்க முடியாதா? அந்த பிசாசை உன்னால் துரத்த முடியாதா? அந்த சாத்தானை அழிக்க முடியாதா? ஆண்டவர் உன் மேலே ஒரு அபிஷேகத்தை வச்சுருக்கிறாரு, உன் மேலே ஒரு வல்லமை வச்சுருக்கிறாரு. ஆண்டோடைய பிள்ளை, நீ வெட்கப்பட மாட்டேன்னு ஆண்டவர் தான் சொல்கிறாரு. இப்போ சம்பவமெல்லாம் உனக்கு ஒரு பெரிய மரண துக்கத்தை உண்டாகிருக்கும்.
ஏன்னா கடனை வாங்கிட்டு நீ பட்ட அவமானம், கஷ்டம் இதெல்லாம் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். யார்கிட்ட சொன்னாலும் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, உன்னால் புரிய வைக்க முடியாது. ஆனால் எனக்கு அந்த பாரத்தை கர்த்தர் தந்ததால் தான் பட்சமாக உன்னோடு பேசின்னு இருக்கிறம்மா. உன் கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். நீ அவரை மாத்திர நம்பு. ஏசப்பா எனக்கு அதிசயம் பண்ணுவார், அற்புதம் பண்ணுவார், என்னை அவர் வெட்கப்படுத்த மாட்டார், நான் ஜெயிப்பேன் 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 ஜெயிப்பேன்னு சொல்லி 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 ஆவியில் நிரம்பு. ஒருவேளை நீ அபிஷேகம் பெறலைன்னா கண்ணீர் விட்டு அழுது ஜெபிமா. கண்ணீர் விட்டு அழுது 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 ஆண்டவர்கிட்ட பாவம் மன்னிப்பை கேளு. ஏசப்பா நான் வாங்கினது தப்பு, நான் வாங்கினது தப்பு, என்னை கொடுக்க வைங்க, என்னை கொடுக்க வைங்க, என்னை வெட்கப்படுத்தாதீங்க, என்னை அவமானப்படுத்தாதீங்க ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளைன்னு இரவும் பகலும் இங்கே கதறும்போது ஏசப்பா உங்களுக்கு அதிசயம் பண்ணுவார். உண்மையிலே அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அந்த கடன் என்கிற சாபக்கட்டை உடைக்க அப்பா உங்களுக்கு வழி திறப்பார். மேலும் ஒரு வசனம் சொல்கிறேன், 4வது வசனம் சொல்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அதில் பேதுரு என்ன சொல்கிறாருன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாக இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. கவனிங்க, இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாக இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதே. நீங்கள் பார்க்குற அந்த ஸ்க்ரீன்லே இந்த வசனத்தை காட்டுறேன், நல்லா பாருங்கள். ஏசப்பாவை விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட்டு போக வாய்ப்பே கிடையாது. நல்லா நீங்களே படித்து பார்த்துங்க. மொத்தம் 4 வசனம் தந்திருக்கிறேன். இப்போ இந்த பிரசங்கத்தோட கடைசி நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த 4வது வசனம் கூட நீங்கள் பாருங்கள். ஏசப்பா தெரிந்து கொள்ளப்பட்டவராம், வெளியேற பெற்றவராம், அவர் சீயோனுக்கு மூளைகளாக இருக்கிறாராம். அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். அப்போது நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவோடைய நாமமே அதிசயங்களை செய்கிற நாமம். நீங்கள் ஏசப்பான்னு சொன்னாவே உங்களுக்கு ஒரு அதிசயம் நடந்துடும். ஆனால் அதிசயம் நடக்க மாட்டேது, சாபமாக இருக்குது, கட்டாக இருக்குது, அப்படியே ஒரு பிள்ளி சூனியம் பண்ண மாதிரி, மாந்திரிகம் பண்ண மாதிரி, செய்வனம் பண்ண மாதிரி, தரிதிரமும் வியாதியும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம். அப்பா சொல்கிறாரு, என்ன விசுவாசித்தனா நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேம்மா, உங்கள் சொந்த ரத்தம் போல் சொல்கிறேன், உங்கள் சொந்த சகோதரம் போல் நான் சொல்கிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நீங்கள் வாங்கின கடத்தை அடிச்சிடுவீங்க. ஏசப்பா கொடுக்க வைப்பார். ஆண்டவரை நம்புங்க, அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவாரம்மா. இப்போ கண்ணீரோடு கூட நீ அழுது கொண்டு இரு. ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிறேன். அப்படியே உன் இறுதியம் உடஞ்சி நொறுங்கி போயிருக்கு. இரவெல்லாம் உனக்கு தூக்கம் வரலை. ராத்திரி 2-3 வரைக்கும் நீ மூழ்கின்னு இருக்கிற. பொழுது விடிஞ்சா என்ன செய்வேன்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிற. இதில் ஆண்களும் சரி பெண்களும் சரி கடனை வாங்கிட்டு இப்படி தான் கதறி கொண்டு இருக்கிறேன். வெட்கத்தை தாங்க முடியல, அவமானத்தை தாங்க முடியல, கடன் சுமையே ஏற்றுக்க முடியல, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், மேலும் வருமானம் இல்லை, வேலை வெட்டி இல்லை, என்ன செய்ய முடியும்னு சொல்லி இங்கே கண்ணீரோடு கூட இருக்கலாம். நான் காண்பித்த இந்த 4 வசனத்து மேலே இங்கே விசுவாசமே. 4 வசனமும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. நீ வெட்கப்பட மாட்ட, உன் முகம் செத்து போகாது. ஆண்டவர் உங்கள் முகத்தில் இருக்கிற வெட்கத்தை எடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை அவர் மாற்றுவார். அந்த கடன் பிசாசை ஆண்டவர் துரத்தி போடுவார். அந்த சாத்தான ஆண்டவர் அழிப்பார். இந்த வார்த்தை உங்கள் வீட்டில் கேட்கும்போது அந்த சாத்தா, அந்த பிசாசு, அந்த கடன் பிசாசு, அந்த தரித்திர பிசாசு, அந்த பாதாள கட்டு, அந்த மாந்திரிக கட்டு, அந்த பிள்ளி சூனிய கட்டு, எல்லா கட்டும் உடைக்கப்படும். உங்கள் பிஸ்னஸ் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். என் அன்பு சகோதரனே, உன் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும்பா. வியாபாரம் இல்லையே, தொழில் நஷ்டப்பட்டு போச்சே, என் வாழ்க்கை இன்னும் சந்தோஷம் இல்லையே, என் வாழ்க்கையில் பயங்கர கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், கடன் தொல்லையை என்னால் சகிக்க முடியல, வட்டி கட்ட முடியல,
கடன் சும்மா மாற மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கண்ணீரோடு இருக்கு. இன்றைக்கு இந்த 4 வசனத்தை கர்த்தர் உனக்கு காட்டுறாருப்பா. அன்பு சகோதரியே, உன்னால் அந்த வேதனையை தாங்க முடியல. கடன் பிசாசு உன்னை அப்படி ஆட்டி படைக்குது. வாங்கின கடத்தை உன்னால் அடைக்க முடியல. என்ன செய்வான் ஆண்டவரை, என்ன செய்வேன்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிறாமா. கர்த்தர் சொல்றாரு, நீ குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படுவே. நீ குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படுவே. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்ல. உண்மையிலே சொல்கிறேன், தைரியமாக என்னால் சொல்ல முடியும். ஏசப்பா விசுவாசிக்கிற யாருமே வெட்கப்பட்டு போக மாட்டேன். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வசனம் ஒருபோதும் பொய்யாகாது. நான் காண்பித்த ஒவ்வொரு வசனமும் தீர்க்கதரிசன வார்த்தை. இது பரிசுத்த ஆவியானவரால் வேதத்தில் பேசப்பட்டிருக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, 4 இடத்துல கர்த்தர் சொல்கிறார், நீ வெட்கப்பட மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன்னு சொல்கிறேன். நீங்களும் இருதயத்தில் விசுவாசிங்க. நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன். என்னை ஏசப்பா வாழ வைப்பார், என்னை சந்தோஷப்படுத்துவார். நான் மேன்மையாக உயருவேன், கர்த்தரை நான் உயர்த்துவேன். என் வருமானம் பெருகும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. என் அப்பா என்னோடு இருக்கிறார், ஏசப்பா என்னோடு இருக்கிற, ஏசப்பா என்னோடு இருக்கிறாரு, ஏசப்பா என்னோடு இருக்கிறார், ஏசப்பா என்னோடு இருக்கிறார், ஏசப்பா என்னோடு இருக்காருன்னு சொல்லு. அந்த கடன் பிசாசு உங்களுக்கு கண்டு பயந்து ஓடும். இப்போ எழுந்துருங்க, கண்ணை தொடச்சிங்க. இந்த ப்ரேயர் முடிஞ்ச பிறகு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் இருதயத்தை சமாதானப்படுத்திக்கணும். யோசிங்க, ஏதாவது ஒரு பக்கத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வழியை திறப்பார். தயவுசெய்து சாப்பிடாம மாத்திரம் இருக்காதீங்க. ஆண்டவர் நல்ல தூக்கத்தை தருவார். நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்லா ஜெபம் பண்ணி யோசிங்க, ஆண்டவரே நான் வாங்கின கடத்தை கட்டுறதுக்கு எனக்கு ஒரு வழி தருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உட்காந்து ப்ரேயர் பண்ணு. உண்மையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தை தருவார். அப்படியே உங்கள் வாழ்க்கை பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். ஒரு வசந்த காலத்தை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார், திறந்த வாசலை கர்த்தர் காட்டுவார். அப்படியே உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறிடும். நீங்கள் விட்ட எல்லா கண்ணீருக்கும் கர்த்தர் பலன் தருவார். ஓகேங்களா? சந்தோஷமாக இருங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. கர்த்தருக்குள்ளே இருந்து கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக மரிக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால் இந்த தெய்வ செய்தியை கேட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். யாருமே இல்லைன்னு கவலைப்படாது. உங்கள் சொந்த சௌகரியம் போல் நான் இருக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஏதாவது ஜெப குறிப்பு சொல்லணுன்னா ஒன்று வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரியப்படுத்தும், இல்லை வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் போட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு உங்கள் ஜெப குறிப்பை எனக்கு தெரியப்படுத்தும். இல்லை என்கிட்ட ஃபோன் பண்ணி ஜெப குறிப்பை சொல்லணும் நீங்கள் விரும்பினா உங்கள் சொந்த சகோதரனை நினச்சி தயக்கம் இல்லாமல் நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு இவ்வளோ கடன் சுமை, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் தயக்கமில்லாத நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் நான் ஜெப குறிப்பு ஏற்கனவே சர்ச்சில் ஒரு ஜெப குறிப்பு நோட்டை எழுதி வச்சுருக்கிறேன். அந்த நோட்டில் உங்கள் பேரை எழுதி உங்களுக்காக இரவும் பகலும் ஜெபிப்பேன். அது எப்போவுமே என் சர்ச்சில் தேவ சமூகத்தில் இருக்கும். ஆண்டவர் எல்லாருடைய சாபக்கட்டை உடைப்பார் என்ற விசுவாசம் எனக்கு இருக்குது. அதனால தான் இந்த தேவ செய்தியை பேச இவ்வளோ நேரம் கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டினேன். என்னுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிங்க, உங்கள் ஊழியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் வெட்கத்தை கர்த்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும். ஓகேங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மறுபடியும் அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.